குவாலிட்டி ஆஃபீஸர் எல்லாருமே வந்துட்டாங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி மெட்டீரியல் எல்லாத்தையும் காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. போயிட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. பார்க்குறாங்க, செக் பண்றாங்க. இழுத்து பார்க்குறாங்க. இல்லையே மெட்டீரியல்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கே குவாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சரி ஒரு பக்கெட்ல தண்ணி கொண்டு வாங்க. சாயம் போதான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. போயிட்டு ஒரு பக்கெட்ல தண்ணி கொண்டு வந்து குடுக்குறாரு. அத அப்படியே செக் பண்றாங்க. இல்லையே சூப்பரா இருக்கு மெட்டீரியல்ஸ் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. சுத்தி போயிட்டு எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. அந்த ஸ்டிச்சிங் எல்லாத்தையுமே இழுத்து பார்க்குறாங்க. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது த்ரெட் எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே கொண்டு வந்து தராங்க. ஓகே த்ரெட் எல்லாமே நல்லா இருக்கு. பட்டன், ஸ்டிச்சிங், மெட்டீரியல்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. செல்லம்மா, மகேந்திரன், லக்ஷ்மி, சித்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க. மகேஷ்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது யாரு ரிஜெக்ட் பண்ணா? எதுக்காக பண்ணாங்க? எல்லாமே நல்லா தானே இருக்கு. உங்களோட ஒர்க்க நீங்க இப்பத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் எல்லாமே சொல்றாங்க. ஓகே. ஆனா அவங்க எதுக்காக இப்படி குவாலிட்டி தப்பா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நாங்க போயிட்டு அத விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறாங்க. பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க செல்லம்மா. எல்லா ஒர்க்கும் மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சித்து சார் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க போயிட்டு மறுபடியும் பேசி வேற ஆஃபீஸர் வந்ததுனால தான் இப்போ ஓகேவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கோமா, நல்லது நெனச்சா நல்லது மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சொல்றாங்க. நீ எப்பவுமே நல்லது மட்டும் தாம்மா நினைப்ப. அதனால தான் உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த கடவுள் ஏதோ ஒரு வகையில அந்த பிரச்சனைய சரி பண்ணி உன்ன வழி நடத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம்மா எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. கொஞ்ச நேரத்துல எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? இது பெரிய ஆர்டருமா. இதெல்லாம் வந்து லாஸ் ஆனா நம்மளால சரி பண்ணவே முடியாது. அவ்ளோ லாஸ் ஆகும். அவ்ளோ பெரிய இஷ்யூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்றாங்க. எல்லாமே தெரியும். எல்லாமே நல்லபடியா நடந்துச்சா? அப்படின்னு சொல்லிட்டு சித்து சார் சொல்றாரு. ஆமா சார் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்றாங்க. சரி ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. மறுபடியும் எப்பவுமே கரெக்ட்டா முடிச்சிடணும். எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்றாரு. சரிங்க சார் எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எப்பவும் போல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாமே சூப்பரா மடிச்சு அழகா பேக் பண்ணி எடுத்து வைக்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாமே மேகாக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. என்னது இப்படிதான் நடந்திருக்கா? நாம அந்த குவாலிட்டி ஆஃபீஸருக்கு அவ்ளோ பணம் குடுத்து ரெடி பண்ணா, அதுக்குள்ள வேற ஒருத்தவங்க வந்து ஓகே பண்ணிட்டாங்களாம். எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கிட்ட கேட்கறாங்க. அவங்க மாமா சொல்றாரு, "இது எல்லாமே சித்து தான் பண்ணியிருக்கான். போயிட்டு இன்னொருத்தவங்கள கூட்டிட்டு வந்து செக் பண்ண சொல்லியிருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க மாமா சொல்றாரு மேகா கிட்ட. அத கேட்ட உடனே மேகா ஷாக் ஆகுறாங்க.